சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. பழனிமலையில் இருந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையில் வந்து அனைத்து விதமான மூலிகை, கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு 15,000 மூலிகை பக்கமாக ஐயா எடுத்திருக்காரு. அந்த அபிஷேக நீர் எடுத்து நம்ம சாதாரண ஒரு நீரோட கலந்து ஒரு ஸ்நானம் பண்ண குளிக்கும் பொழுதோ எல்லா நோயும் போகுன்றது வந்து சத்தியமான உண்மை. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல, மக்களுக்கானதாக கிடைக்கல. சுரண்டி எடுத்து இப்போ சிலை எல்லாமே பண்ணிட்டாங்க. கொரோனாவுக்கு என்ன மருத்துவம் பார்த்தாங்க, என்ன மருந்து கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியுமே. இது ஊரறிஞ்ச ரகசியம் தானே. சித்த மருத்துவம் தான் கை கொடுத்துருக்கு, அலோபதி கை கொடுக்கலையே. பால்வினை நோய் வந்து ஹெச்ஐவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாங்கள் மருந்து கொடுத்தோம். இப்போ போகர் ஐயா வந்து எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, நவபாஷான வடிவத்தில் செய்யணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஐயப்பராகவோ ஒரு சிவபெருமானாகவோ செய்யாமல் இந்த தெய்வம் முருகர் வச்சு பால தண்டாயுத பாணியாக செய்கிறதுக்கான அர்த்தம் ஏதாவது ரகசியம் பின்னாடி இருக்கா? தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நிலையாக தான் இந்த ஒரு சித்த நிலையை வந்து போகர் ஐயா முருகனாக ஒரு பாவிக்கிறாரே ஒழிய, அந்த இடத்துல நேரடியாக நீங்கள் போயிட்டு அதை வழிபாடு பண்ணுறனால நஷ்டம் கிடையாது, ஆனால் பிரயோஜனமும் இருக்குது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சித்தர் ரமேஷ் சுந்தரம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆன்மீகத்தில் சிதம்பர ரகசியம் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கோ அதே மாதிரி நவபாஷான ரகசியம், அது என்ன நவபாஷானம்? பாதரசம், கந்தமம், துத்தநாகம், சங்கு பாசனம், இப்படி ஒரு 9 பாஷாணங்கள் வந்து, அதாவது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாஷாணங்கள் இருக்குது. பிரதானமாக சில பாஷாணங்களை மட்டும் தொகுத்து எடுத்து அதை முறப்புறாக சுத்தம் பண்ணி சுத்தி பண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை தோஷம் போக்குறது வந்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவுறது அல்ல, சுத்தி பண்ணுறது சித்த மருத்துவர்களுக்கு புரியும். அதை சுத்தி பண்ணி முறையான மூலிகை சாறு கொடுத்து அது கட்டுமானம் பண்ணி ஒரு ஒரு உருவமாக உருவாக்குறது நவபாஷானம். இந்த நவபாஷானம் வந்து என்ன ஒரு உபயோகம் அப்படின்னா, அனைத்து இப்போ வந்து பழனிமலையில் இருந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையில் வந்து அனைத்து விதமான மூலிகை, கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு 15,000 மூலிகை பக்கமாக ஐயா எடுத்திருக்கார். எடுத்து அதுக்கு சாரணம் கொடுத்துருக்காரு. 4448 வியாதி இருக்குது, அது ஒரு 100 மூலிகையிலே நம்ம கட்டுப்படுத்திட முடியும். ஆனால் அவர் அத்தனை மூலிகை அதுக்கு வந்து சாரணம் கொடுத்துருக்காரு, சக்தி கொடுத்துருக்காரு அந்த சிலைக்கு. அப்போது நீங்கள் எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி, அந்த நீரை எடுத்து, அந்த அபிஷேக நீரை எடுத்து நீங்கள் பருகும் பொழுதோ, அந்த அபிஷேக நீர் எடுத்து நம்ம சாதாரண ஒரு நீரோட கலந்து ஒரு ஸ்நானம் பண்ண குளிக்கும் பொழுதோ எல்லா நோயும் போகுன்றது வந்து சத்தியமான உண்மை. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கல, மக்களுக்கானதாக கிடைக்கல. சுரண்டி எடுத்து இப்போ சிலை எல்லாமே பண்ணிட்டாங்க. மறுபடியும் யாராவது ஒரு மகன் வந்து ஏதோ செய்தால் தான் மறுபடியும் நமக்கு அப்படி ஒரு சிலை கிடைக்கும். வேற நவபாஷான சிலைகள்லாம் வந்து அவர் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டு போயிருக்காரு, செஞ்சுருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சமாதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மகான்கள் வந்து 2 ஊரில் 3 ஊர்லலாம் ஜீவ சமாதி வந்து காட்சி கொடுத்து அதுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, மூடிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு மாய தோற்றத்துலேயும் ஒரு இடத்துல காட்சி கொடுத்து அந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்களில் இப்போது அவர்களை விடுங்க. இப்போ ஒரு 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 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சித்த மருத்துவர்கள், நல்ல ஞானம் அடைந்த மருத்துவர்கள், அவர்களே வந்து அவருடைய சிஷ்யர்கள் வழிபாடு பண்ணுவதற்கு 1 அடி சிலையோ 2 அடி சிலையோ நவபாஷனை வந்து செய்து வச்சுட்டு தான் வீட்டில் வச்சு எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர்கள் அந்த 18 சித்தர்கள் வரும்பொழுது நம்ம ரொம்ப சிலாயிக்கிறோம், ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஆனால் குருமார்கள்னு இருக்கிறாங்க, அந்த நவபாஷனை கட்டுமுறை செய்தவங்க இருக்காங்க. இப்போ நாங்களே நவபாஷனம் கட்டுறதெல்லாம் செய்கிறோம். நவபாஷனை செந்தூரம்லாம் கொடுக்குறோம். இந்த பால்வினை நோய்க்கு, புற்றுநோய்க்கு இதெல்லாம் வந்து இந்த குரு மருந்து கொடுக்குறோம். இந்த நவபாஷான செந்தூரம் கொடுக்குறோம், பாஷான செந்தூரமும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதனால் இது வழக்கத்தில் தான் இருக்குது, மக்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பயன்பாட்டில் தான் இருக்குது. அதனால் அது பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாமே, புற்றுநோய் ஆகட்டும், பால்வினை நோய் ஆகட்டும், அது வந்து க்ளோஸ் டு டெத், அதாவது மரணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், அதெல்லாம் இந்த சித்த மருந்துகள் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும்? இந்த நோய்க்கு அந்த மருத்துவம் வந்து கேட்குதா அப்படின்னா அந்த மருத்துவர்களே கேட்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அலோபதி மருத்துவர்கள்ட்ட இதுக்கு முயற்சி பண்ணுவோம், எத்தனை டைம் ஹீமோ கொடுக்க முடியும், இத்தனை டைம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான் புறப்படுங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டோம், மரணம் முடியும். ஆனால் இதில் மருந்து இருக்குது. நீங்கள் பெருந்தொற்றுன்னு வரும்பொழுது எந்த மருத்துவம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு?
எல்லாருக்குமே தெரியுமே, இது ஊரறிஞ்ச ரகசியம் தானே. சித்த மருத்துவம் தான் கை கொடுத்துருக்கு. சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் எல்லாமே ஒன்று, இதுதான் கை கொடுத்துருக்கு. அலோபதி கை கொடுக்கலையே. கொரோனாவுக்கு என்ன மருத்துவம் பார்த்தாங்க, என்ன மருந்து கொடுத்தாங்க, நாங்களே நிறைய பேரை அப்படி தான் காப்பாற்றி விட்டுருக்கோம். அதனால் இது பிரதானமான ஒரு மருந்து அப்படின்றது சித்த மருத்துவத்தை எல்லா நோய்களுக்கும் பல்லுக்கு, தோலுக்கு, முடிக்கு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மருந்து இருக்குது. ஒரு 50 நோய்க்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது. ஆனால் அவங்க அதுக்கு தான் பிரதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேச வேணாம், சொல்கிறேன் நான். இப்போ இதில் தீராதது எதுவுமே இல்லை. அது எந்த நிலையில் இருக்குது நம்மளே இப்போ வந்து பொதுவாக வரையறுக்கிறோம். சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு நோயாளியை வந்து என்ன நோய், அந்த நோய் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, அந்த நோயாளியினுடைய வயசு என்ன, அந்த நோயாளியுடைய சரீரத்தன்மை எப்படி இருக்குது, இதை அனுசரித்து அவங்களுக்கு வந்து உத்தரவாதமே கொடுத்துருவோம். நாடி பார்ப்போம். பார்த்துட்டு அந்த ஒரு 3 நாடியினுடைய நடைப்பிரகாரம் அவங்களுடைய ஒரு உடல் நிலையை சொல்லி அவர்களுக்கு இத்தனை மாதம் மருந்து எடுக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா காப்பாற்றிடுவோம் அப்படின்லாம் இருக்குது. அதனால் இது இங்கே எல்லாமே இருக்குது. புறக்கணிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் கூப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொல்கிறோம். புறக்கணிக்க நாங்கள் வருத்தப்படுறோம். வேறு என்ன சொல்கிறது? வாங்க காப்பாற்றுறோன்னு சொல்கிறோம். நாங்கள் நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பால்வினை நோய் வந்து ஹெச்ஐவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாங்கள் மருந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது மும்பையில் வந்து பெரிய லேபில் வந்து டெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு ட்ராப்பில் எத்தனை கவுண்டிங் அந்த செல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு 4 மாதம் மருந்து கொடுக்குறோம். மருந்து கொடுத்து மறுபடியும் அங்கே செக் பண்ண சொல்கிறோம். நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோம். சில நேரத்தில் நில்லுன்னு வரும். ஒரு கவுண்டிங் வந்து ஒரு 50,000 செல்ஸ் இருக்குது ஒரு ட்ராப்பில் ஹெச்ஐவி செல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நாங்கள் மருந்து கொடுத்து ஒரு 4வது மாதத்தில் செக் பண்ணும்பொழுது சில பேர்த்துக்கு நில்லுன்னு வரும், சில பேர்த்துக்கு வந்து இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு வரும், சில பேர்த்துக்கு நெகட்டிவ்னு வந்துடும். அப்போ அந்த ஒரு நிலையை அனுசரித்து மறுபடியும் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பரிந்துரை பண்ணுறோம். இது 100% நம்ம செய்துட்ருக்கோம். இப்போ போகர் ஐயா வந்து எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, நவபாஷான வடிவத்தில் செய்யணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஐயப்பராகவோ ஒரு சிவபெருமானாகவோ செய்யாமல் இந்த தெய்வம் முருகர் வச்சு பாலதண்டாயுத பாணியாக செய்கிறதுக்கான அர்த்தம் ஏதாவது ரகசியம் பின்னாடி இருக்கா? அதாவது இதுக்கு இந்த விளக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிலையை மட்டுமே நேரடியாக அந்த சிலை தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விளக்கம் கடுமையான ஆட்சேபனையை கொடுக்கும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நிலை என்ன அப்படின்னா, இந்த சரீரம் வந்து ஒரு சவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இந்த சரீரத்தை வந்து சுத்தமாக்குறதுக்கும் சக்தியாக மாற்றுறதுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த குரு மருந்து தேவைப்படுது. அந்த குரு மருந்து நம்ம இந்த சரீரத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்க என்ன நிலையை உருவாகும் அப்படின்னா, இந்த சரீரம் சுத்த தேகமாக மாறும் பொழுது இந்த தேகமே பிரணவ தேகமாக மாறும். ஓங்கார சப்தமே இந்த சரீரத்துக்கு உருவாகும். அப்போது வந்து இந்த பிராணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமான ஆற்றலோட இந்த பிராண சக்தி உள்ளே வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிப்போம். அப்போது வந்து இந்த சவமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம், சிவமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் சக்தி சேரும் பொழுது விநாயகன் அப்படின்ற ஒரு மறுபுன நிலைக்கு, அதாவது ஒரு மேம்பட்ட நிலைக்கு, இங்கே விநாயகனும் உதாரணம் தான், சிவனும் உதாரணம் தான், சக்தியும் உதாரணம் தான், முருகனும் உதாரணம் தான். நேரடியாக ஒரு குடும்பமாக நம்ம வந்து அவங்கள பார்த்து அவங்கள வந்து நேரடியான தெய்வம்னு சொல்லி நம்ம வந்து நம்பி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். உதாரணத்தை நம்ம கும்பிட்றனால தப்பு இல்லை, அதுலேயே நின்றோம் அப்படின்றது தான் தப்பு அப்படின்னு சொல்லி சித்தர்களுமே சொல்கிறாங்க. அந்த தன்மையை உணரணும் அவ்வளோதான். அப்போது தன்னுடைய அந்த ஒரு எப்படி சொல்லணும், அந்த ஒரு மாற்றங்கள், அதாவது ப்ராசஸ் பண்ண இந்த சிவன் நிலையாக இருக்கக்கூடிய நம்ம பொதுவாக ஆனால் வந்து சிவன் தான் சொல்லுவோம். அந்த தன்மையை வந்து இந்த சக்தி அப்படின்ற பிரணவம் பொருள் சேர ஒரு யோகா அபியாசங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து சரீரத்துக்கு ரொம்ப அனிச்சையாக நடக்கும். சித்தர்கள் கூற்று என்ன அப்படின்னா, பிராணாயாமம் வந்து செய்யாதனே சொல்லுவாங்க. இதை வந்து வெளியில் யார்ட்டையோ சொல்ல முடியுமா? பிராணாயாமம் செய்யாத, மூக்கு அடைக்காத. 2 மூக்கு அடைச்சா என்ன ஆகும்? மரணம். அப்போ அதுக்கு பாதி மூக்கு அடைச்சிங்கன்னா அதுக்கு ஒப்பான காரியத்தை பாதி நீங்கள் தேடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் தியானமும் யோகமும் சரீரம் தகுதி இல்லாதவர்கள் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த பிராணாயாமம் அனிச்சே வேலை செய்யணும் அப்படின்றது தான் விஷயம். இந்த பிராணாயாமம் அனிச்சே வேலை செய்யணும். அப்போ அப்படி வேலை செய்யும் பொழுது அந்த விநாயகன் அப்படின்ற ஒரு தன்மையை அந்த சரீரம் அடையுது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த ஒரு மாற்றங்கள் உருவாக சரீரமானது ஒரு அழகு நிலைக்கு இந்த சக்கரங்கள் வேலை செய்து, அந்த கார்த்திகை பெண்கள் உதாரணம் எடுக்கிறாங்க சித்தர்கள். அப்போது இந்த சக்கரங்கள் வேலை செய்து
சக்கரங்கள் வேலை செய்ய இந்த சரீரமாகப்பட்டது தேஜஸாக மாறுது. அப்போ முருகன் அப்படின்னாலே அழகன் தான். அப்போ இந்த சரீரமே அழகு நிலை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைத்தன்மை என்பது சூட்சமமாக இருக்குது. இந்த சிலைக்கு உட்பட்ட நிலையில் இந்த இறைத்தன்மை இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய சூட்சம ஆற்றலாக தான் இந்த இறைத்தன்மை இருக்குது. அதனால தான் இந்த ஆதியாக உருவான இந்த பிரபஞ்ச சக்தியை, ஆதி பரத்தை உருவாக்கின சக்தியை வந்து ஆதி பராசக்தி நம்ம சொல்லி வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். அதைத்தான் கும்பிட்டுட்ருக்கோம். அப்போது இது ஒரு நிலை தான், தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நிலையாக தான் இந்த ஒரு சித்த நிலையை வந்து போகரையா முருகனாக ஒரு பாவிக்கிறாரே ஒழிய, அந்த இடத்துல நேரடியாக நீங்கள் போயிட்டு அதை வழிபாடு பண்ணுறனால நஷ்டம் கிடையாது, ஆனால் பிரயோஜனமும் இல்லை. வழிபாடு பண்ணி வந்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை எனக்கு அது கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஒரு எல்லாத்துக்குமே கிடைக்கிறது தானே. பெருநிலை உங்களுக்கு கிடச்சிருக்கா, அதுதான் நீங்கள் வழிபாடு பண்ணதுக்கு பிரயோஜனம். எது பெருநிலை? சித்தநிலை அடைவது. அதை அடையிறதுக்கு தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ பழனியில் போய் நம்ம வந்து எந்த அலங்காரமாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கூடன்னு கேட்கணும். கேளுங்க, தாராளமாக அந்த மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அதை ரெடி பண்ணி கொடு, இதை ரெடி பண்ணி கொடு, வேற என்ன சொல்லிட்டு நான் அசிங்கத்தெல்லாம் போய் கேட்குறாங்க. அதனால் அது தர்மம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அனைத்தும் துறந்து எந்த ஒரு சிற்றின்பத்துக்கு தன்னை ஆளாக்காமல் இந்த இறைத்தன்மையை உணரணும், இறையோடு சேர்ந்து தன்னுடைய இந்த ஒரு இந்த நிலையை வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. அவங்ககிட்ட அதை போய் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பாங்க. அவங்ககிட்ட இல்லாதது எல்லாமே கேட்குறீங்க. அவர்களாக வந்து அவர் என்ன சொல்லணும், அவருடைய ஆசீர்வாதம் எதுவாக இருக்குமோ அதைத்தான் நம்ம கேட்கணும். எனக்கு இறைத்தன்மை அடைவதற்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டு தொடர்ந்து கேட்க அவர்கள் வந்து உங்களுக்கு இறங்கி வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எது கேட்டிங்களா அவங்க காதுக்கே கேட்காது. நீங்கள் செவத்துக்கிட்ட போய் நின்று கேட்குறதுக்கு ஒப்பானது தான். இல்லை எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, எதை கொடுத்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பெற்றதாக தான் இருக்குமே ஒழிய, நீங்கள் உருவாக்குனதாக தான் இருக்குமே ஒழிய, வேறு வந்து அமானுஷமாக எதுவும் கிடைச்சதெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது. நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்களா, ஃபேன் ஷர்ட்டை வாங்கியிருக்கீங்களா, வாட்ச் கட்டுறீங்களா, வீடு கட்டுறீங்களா, இது எல்லாமே யாரும் உருவாக்குனது? நீங்கள் நல்லா சம்பளம் போட்டு உட்காந்துருங்க, உங்களுக்கு கிடைச்சிருமா எல்லாமே? அது அல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கு 6 அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் போராடி கஷ்டப்பட்டோ அல்லது ஒரு புத்திசாலித்தனமாக சம்பாதிக்கிறதோ இதெல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் உருவாக்குனது. அவர்கள்ட்ட போகும் பொழுது இறைத்தன்மை அடைவதற்கு கேட்குற பொழுது தான் அதுதான் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை கேட்கணும். மக்கள் சித்த மருத்துவம் அப்படின்னாலே ஒரு சின்ன தயக்கம் இருக்குது மக்கள்கிட்ட. அதாவது சித்த மருத்துவத்துக்கு போகணுமா, ஏதாவது பின்விளைவுகள் வந்துடாதா? ஏன்னா அவங்கள வந்து ஒரு அலோபதி மருத்துவம், காய்ச்சலுக்குன்னா ஊசி போடணும் அப்படிங்கிறத வந்து வழியாக சொல்லி வந்துட்டாங்க. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை எப்படி உடைக்கிறது? மக்கள் சித்த மருத்துவத்தை நோக்கி எப்படி முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்தளவு சரீரம் தன்னைத்தானே ரெடி பண்ணுறதுக்கு உண்டான அவகாசத்தோடு தான் ஒவ்வொரு மருத்துவமும், அதாவது மருந்தும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி இதுன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, காய்ச்சல் வந்து ஒரு 7 நாள் இருக்கட்டும், 21 நாள் காய்ச்சல் இருந்ததெல்லாம் இருக்குது. சரி, அப்போ வந்து ஒரு உடம்புல ஒரு வைரஸ் உருவாகுது அப்படின்னா, இந்த சரீரம் இயல்பாகவே உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அந்த வைரஸை கொல்றதுக்கு உண்டான வேலை தான் செய்யும். அதுதான் காய்ச்சல். நம்ம இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கிறோமா, ஒரு 1/2 மணி நேரம் அந்த உடம்பு வந்து அது தன்னைத்தானே வேலை செய்யுது. வேலை செய்கிறதுக்கே விட்றதில்லை. இப்போ சளின்னு வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அப்போ சளியில் இருக்கிற வைரஸை உடல் உஷ்ணத்து மூலமாக கொல்றதுக்கு முயற்சி பண்ணுது. நம்ம பொறுத்துக்கிறோமா, நம்ம குழந்தையாகட்டும், நம்ம தம்பிகளாகட்டும், தங்கச்சியாகட்டும், அம்மா அப்பாவாகட்டும், உடனே போய் வந்து அதை நிறுத்தணும்னு பார்க்குறோம். இந்த உடனேன்ற ஒரு எண்ணங்களை வந்து இவங்க ஒதுக்கிட்டு மறுபடியும் ஒரு நிரந்தரமான நோயற்ற வாழ்வு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும் பொழுது உறுதியாக அந்த சித்த மருத்துவம் அவங்கள வந்து 100% நோய் இல்லாமல் காப்பாற்றும் அப்படின்றத நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். உணவே மருந்துன்றது இன்றைக்கி என்ன சொல்லணும், இன்றைக்கி நம்ம மினரல் வாட்டர் குடித்தோம், மினரலே இல்லை அதில். அதாவது ஒரு தாதுக்களே இல்லாத தண்ணி இப்போ நம்ம குடிச்சிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒன்று நல்லா இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம உணவில் வந்து ரசாயன கலப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம், ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ எல்லாமே சாப்பிட்டு உடம்பை விஷமாக்கி வச்சுருக்கீங்க. ஒரு துளசி தண்ணி குடித்தா சளி போகுங்க. அப்படி இருந்த சரீரம் இன்றைக்கி கொடூரமான ஒரு கெமிக்கல் சாப்பிட்டா தான் சளி போகிற அளவுக்கு நம்ம வந்து உடம்பை ரெடி பண்ணோம். அதனால் கொஞ்சம் சரீரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு
ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சித்த மருத்துவத்தை வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க தான் சொல்கிறோம். சுக்கு மிளகு இல்லாத வீடே கிடையாது, வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு பெருநோயிலேருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். கேட்கறது இல்லையே. மாற்றத்தை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் கலந்து இவ்வளவு நேரம் மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.